இப்போ நம்ம மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போர் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு 10 பீஸ் சோம்பு இருக்க மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இது இந்த சட்டியில் ஒட்டிக்காமல் அதை வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இப்போ ஒரு பேக்கெட் மஷ்ரூம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸ்லோவாக இது குக் ஆக ஆக தண்ணி விட்டு வெளியே வரும். இது நல்லா ஷ்ரிங்க்கும் ஆகும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது பாருங்கள், மஷ்ரூம் ஸ்லோவாக தண்ணி விட்டு வருது. ஸ்லோவாக அது ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. இப்போ மஷ்ரூம் நல்லா ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், இது மூணையும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து சட்டியில் பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சுக்காவோட ஸ்பைஸ் பவுடர்ஸு. ஸோ இந்த இஞ்சி பூண்டு, கரம் மசாலா இதெல்லாமே உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மஷ்ரூம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூமோட ஃப்ளேவரும் அப்படி ஒரிஜினலாக நமக்கு சாப்பிடும்போது தெரியும். ஸோ இப்போ மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ இது நம்ம லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி கூட, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட.